அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய நூலகத்திலிருந்து உங்கள் சகோ சேத்தாய் இளங்கோவன்க. இன்னைக்கு தஞ்சாவூர்ல விஜய் மீட்டிங் போட்டு பேசியிருக்காரு. ஸ்டாலினை கடுமையா சீண்டியும் இருக்காரு. அதே நேரத்துல அவருக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. டிவிகேவுடைய தஞ்சை மீட்டிங் எப்படி இருந்ததுங்க? இன்னொரு பக்கம் ராஜ்யசபா சீட்டு டிஎம்டிகேவுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, ஒப்பந்தமாகியிருக்கு. பிரேமலதா விஜயகாந்துடைய எதிர்பார்ப்புகள் என்ன? குறிப்பா ஸ்டாலின் போடுகின்ற கணக்குகள் என்ன? ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இவை எல்லாவற்றையுமே இன்றைய புல்லட் வீடியோவில், அதாவது வேகமாக இந்த காணொலியை கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸில் விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டாலினுக்கு சவால் விட்ட விஜய் 8 சேலம் வேலூரை தொடர்ந்து இன்றைக்கு மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூர் பயணிச்சிருக்காரு தவேகாவுடைய தலைவர் திரு விஜய்ங்க. அங்கே வழக்கம் போல ஒரு நீண்ட நெடிய உரை தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான விஜயாகவும் இங்கே வெளிப்பட்டிருக்காருங்க. இந்த மீட்டிங்கில் வழக்கமான அப்படின்னு சொன்னால் அந்த அடுக்கு மொழியில் பேசுகிறது. உதாரணமாக சொல்லணும்னா சிஎஸ்கேவும் விசிலு, டிவிகேவும் விசிலு அப்படின்னு பேசியிருக்காரு. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணிகள் எல்லாமே உடைந்து நொறுங்கும், எங்களுடைய டிவிக்கே அவர்களை அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு. அப்பப்பப்பா, அதே ரைமிங் தான். சரி, வித்தியாச விஜய் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சேலம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுப்போமே, அங்கே அவர் பேசிகிட்டு இருந்த அந்த ஃப்ரேமை பார்த்திங்கனாலே பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய மலைகள் சுரண்டப்பட்டது போல் இருக்கும். சேலம் எடுத்துக்கிட்டாலே அது மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், குன்றுகள் இப்படி நிறைய இருக்கும். ஆனால் அங்கே இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அனுமதிக்கப்பட்டதை தாண்டி, அதாவது சட்டவிரோதமாக நிறைய கொள்ளைகள் நடக்குது. ஆனால் அது சம்பந்தமாக மருந்துக்கும் அவர் பேசலை. ஆனால் இந்த முறை தஞ்சையில் அதை அவர் தவற விடலை. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையை கையில் எடுத்து பேசியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தண்ணீர் திவால், நிலத்தடி நீர் பாதுகாப்பற்ற முறையில் இருந்துகிட்டு இருக்கு. பெரிய அளவில் நம்ம தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் மண், மணல், இயற்கை வளங்கள், அப்புறம் கனிம வளங்கள் கொள்ளை தான். உயர்நீதிமன்றமே கண்டிச்சும் இது சம்பந்தமாக யாரும் கண்டுக்க கிடையாது திமுக அரசாங்கம். ஏன்னா இந்த மணல் மாஃபியாக்கள் இவங்களுக்கு துணை போகின்ற கண்டுக்காத ஒரு ஆட்சியாகத்தான் திமுக ஆட்சி இருக்குது. என்னுடைய முதல் போராட்டமே பரந்தூரில் புதிய விமான நிலையம், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்கள் அதை கையில் எடுத்து நான் போராடினேன். பரந்தூர், மேல்மா, இதெல்லாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு விவசாயிகளுக்கான குரலை ஓங்கி ஒலிக்கிறாரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கேள்விகளையும் அடுக்கியிருக்காரு. இதன் தொடர்ச்சியாகவே அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்து நான் பிறந்தேன்னா அதில் நிச்சயமாக விவசாயியாக நான் பிறப்பேன் அப்படின்னு வழக்கமாக அரசியல்வாதிகள் எப்படி பேசுவாங்க, அதுபோல் அந்த மண் சார்ந்த யார் அங்கே அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தொட்டும் பேசினார். அடுத்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவரை சீண்டி, நீங்கள் டெல்டாக்காரர்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய டெல்டா மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கண்டுக்காமல் இருக்கீங்க, உங்களுடைய அரசு தமிழ்நாட்டை திவாலாக்கிட்டு இருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள். அதே நேரத்தில் அவரை பாராட்டியும் பேசியிருக்காரு. இது வரைக்கும் ஜனநாயகன் குறித்து எதுவுமே பேச கிடையாது. இந்த முறை ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்ட சிக்கல்களுக்கு நிறைய பேர் ஆதரவாக குரல் கொடுத்தீங்க. அதில் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சாரும் அவரும் பூசி மொழுகி அவர் குரல் கொடுத்துருக்காரு. அவருக்கும் எங்களுடைய நன்றிகள் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு. உண்மையிலேயே இது ஜனநாயகத்தன்மையோடு தான் இருக்குது. அட்டாக் மட்டும் பண்ணாமல் நல்ல விஷயத்துக்கு ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு. அப்புறம் தொடர் வெற்றி கனவோடு இருக்குது திமுக. ஆளாளப்பட்ட உங்களுடைய அப்பாவாலேயே, முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவராலேயே முடியல, உங்களாலேயும் முடியாது. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இடையில தான் களம், போட்டி இருக்குது. விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் சாருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு அந்த வழக்கமான அரசியலை பதிவு செய்கிறாரு. அதே நேரத்தில் அதிமுக திமுக பேர் சொல்லலை, இருந்தாலும் இவங்கெல்லாம் வெளியில் எதுக்குற மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ளார கூட்டாக கொள்ளையடிக்கிறாங்க மறைமுகமாக. அதாவது பாஜகவையும் குறிப்பிடுறார் இந்த இடத்துல. இந்த மீட்டிங்கில் தான் ஒரு முறை ஓப்பனாக பிஜேபி அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. என்ன எதை எடுத்தாலும் பிஜேபி சப்போர்ட்டுன்னு சொல்லிடுறாங்க, அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு. அப்புறம் சிறுபான்மையினர் அப்படின்னு அவங்க சார்ந்தும் இதில் பேசியிருக்காரு. அடுத்து வாக்குறுதிகளையும் இதில் பதிவு செஞ்சுருக்காரு. உதாரணமாக சொல்லணும்னா 5 ஏக்கர்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் டிவிக்கு ஆட்சிக்கு வந்தால். அப்புறம்
2 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிலம் வச்சிருக்கவங்க, அவங்க மாநிலத்திலயோ இல்ல ஒன்றிய அரசாங்கத்திலோ யாரோ அங்க வேலை செய்யாம இருந்திருந்தா, அவங்களுடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி செலவ முழுமையாக நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு விவசாயிகள் சார்ந்த விஷயங்கள அதிகமா இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு திரு விஜய்ங்க. அப்புறம் மாவட்ட செயலாளர பக்கத்துல வச்சுக்கிட்டாரு திரு விஜய் சரவணண்ணா. கடைசியா அவர் அந்த நெல்லெல்லாம் வந்து பரிசா கொடுத்தாரு. நீங்க வட்டார அளவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள கையில் எடுத்து பேசுறப்ப, அந்த மக்களோடு ஒரு கனெக்ட் ஏற்படுத்த முடியும். அதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியும் விஜயுடைய இந்த ஸ்பீச் இருந்தது. அடுத்தடுத்து வேகமாக எல்லா பக்கமும் பயணிக்கவும் திட்டமிட்டிருக்காங்கன்னு அங்கருந்து தகவல்கள் வருதுங்க. பார்ப்போம். விஜயுடைய இந்த வேகம் வெற்றியை கொடுக்குமான்னு. பிரேமலதாவின் எதிர்பார்ப்பு, காங்கிரஸின் உள்ளாட்சி கனவு, ஸ்டாலின் நாடும் நம்பர் கேம். ஒரு பக்கம் தேமுதிகவுடைய திரு சுதீஷ், அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க ஒப்பந்தம் போட்டு அந்த விஷயங்கள் வைரல் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்பர்ஸ் முக்கியம் இல்ல, கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியுடைய திரு கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவரும் தெரிவிச்சிருக்காருங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ளார? முன்னதாக மார்ச் 3ஆம் தேதி காங்கிரசுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு ப சிதம்பரம், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2 பேரும் சந்திச்சு பேசினாங்க இல்லையா? இந்த பின்னணியில நேற்றைய இரவு காணொலியில நம்ம விரிவாகவே பதிவு செஞ்சோம். கூடுதலாக என்ன நடந்தது அப்படின்னா, ஏன்னா 2 தரப்பும் இறங்கி வந்திருக்காங்க இல்லையா? விசாரிச்சோம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட் அப்படின்னு எதிர்பார்ப்பை பதிவு செஞ்சாங்க. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்காங்க. திரு கமல் இருக்காரு, அப்புறம் தேமுதிக வந்திருக்காங்க, திரு ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைஞ்சிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர். பலரும் இருக்கிறதால நாங்கள் அதிக தொகுதிகளை காங்கிரஸ்க்கு ஒதுக்க முடியாத இக்கட்டான சூழலில் இருக்கோம் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு. அப்புறம் திமுகவை சீண்டி திமுகவுடைய திட்டங்களை கிண்டல் அடித்த மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் பேசுனதெல்லாம் மன வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு வேதனையும் பகிர்ந்திருக்காரு. மேலிடத்தில் நாங்களும் அப்படி பேசக்கூடாதுன்னு கண்டிச்சோன்னு ப சிதம்பரம் அவரும் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சிங்கிறது பெரிய பலன் கொடுக்காது அப்படின்னு சிஎம்மும் தெரிவிச்சிருக்காரு. இதையே தான் எங்களுடைய சோனியா அம்மையார்கிட்டையும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். அதுக்கு இன்னும் காலம் வரல அப்படின்னு பாசி அவருமே தெரிவிச்சிருக்கார் ப சிதம்பரம் அவர்கள். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கட்சியை நம்ம வளர்க்கணும், சரிதான். அது சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு எம்எல்ஏக்களை பெறுகிறோமோ அதை விட அதிக அளவில் உள்ளாட்சியில் நம்ம சீட்டுகளை வாங்கலாம். உள்ளாட்சி அளவில் நம்ம அதிக சீட்டுகளை வாங்குறப்ப வார்டு அளவில் வெற்றி பெறும் பொழுது கவுன்சிலர்களாக மேயர்களாக அப்படி நம்ம வர்றப்ப இன்னும் வேகமாக கட்சியை வளர்க்க முடியும். அதில் அதிக இடங்களை நம்ம கேட்கலாமே அப்படின்னு திருமதி சோனியா அவர்கள்கிட்டையும் திரு ப சிதம்பரம் தெரிவிச்சிருந்திருக்காரு. அதையே தான் இங்கே சிஎம் கிட்டையும் தெரிவிச்சிருக்காரு. அநேகமாக உள்ளாட்சியில் கிட்டத்தட்ட 25% மேலே திமுக காங்கிரஸ்க்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 2 ராஜ்யசபா சீட் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? அதில் ஒரு சீட்டு இப்போவும் இன்னொரு சீட்டை பின்னாடியும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த 2வது சீட்டையும் கேட்டக்கூடாது அப்படின்னு தான் வேகமாக தேமுதிகவுக்கும் அந்த சீட்டை ஒதுக்குனாங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம், எங்களுடைய நிலை இதுதான் அப்படின்னு குறியீடு போல இவங்களுக்கு உணர்த்தியும் இருக்காங்க. இவை எல்லாமே காங்கிரஸுடைய தலைவர் திரு கார்கே அவர்களுடைய கவனத்துக்கு போயிருக்கு. சுமூகமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் திமுகவுக்கு 3 ராஜ்யசபா சீட் கிடைக்குது இல்லையா? அதில் 1 திரு திருச்சி சிவா 5வது முறையாக தொடர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா திரு அப்துல்லா, திரு ஜோயல் 2 பேருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. காங்கிரஸ்க்கு கொடுக்கலைன்னா 3ம் இங்க கொடுக்கப்படும் அப்படின்னு தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 12 தொகுதிகள் எதிர்பார்க்குறாங்க. ஆனா 10வது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 வரை திமுக இறங்கி வந்திருக்காங்க. ஏறக்குறைய அடுத்த வாரத்தில் கூட்டணி உறுதியாகிடும் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க திமுக கூட்டணி வட்டாரத்தில். ஆக மொத்தத்தில் நிறைய சுவாரஸ்யங்கள் வாக்காளர் பெருமக்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. மற்றபடி உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.